ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சரண் ஃபினான்ஸ். ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லோ பிபிஇ ரேஷியோ இருக்கக்கூடிய ஒரு 5 நல்ல ஸ்டாக்ஸை பார்க்க போகிறோம். அதுவும் இப்போதைக்கு நம்ம வாங்கக்கூடிய ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதை முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது இந்தியன் ஆயில் கார்பரேஷன்ஸ். ஸோ இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட பிபிஇ ரேஷியோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18.3 பிபிஇ ரேஷியோ இருக்குது. அதோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $126 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ புக் வேல்யூ எவ்வளோ? புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா $128 அப்படின்னு புக் வேல்யூ இருக்குது. ஸோ இது புக் வேல்யூவை விட 0.98 டைம்ஸ் வந்து கம்மியான ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட ஒரு முக்கியமான பெனிஃபிட், அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய டிவிடெண்ட் ஈல்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.52% அளவுக்கு நமக்கு வந்து டிவிடெண்ட் ஈல்டாகவே நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இதில் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோட்டர் வந்து கிட்டத்தட்ட 51.5% ப்ரொமோட்டர் கிட்ட இருக்குது. எஃப்ஐ ஒரு 7.43%, டிஐஏ வந்து ஒரு 10% ஹோல்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது, கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 19.5% வந்து ஹோல்ட் பண்ணுது. அண்ட் பப்ளிக்கில் வந்து ஒரு 10 to 11% வந்து பப்ளிக் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு கன்சிடரபிள் ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக். ஸோ இந்த ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துட்டு இதோட லாங் டேர்ம் க்ரோத் என்னென்னு பார்த்துட்டு நீங்கள் பொறுமையாக வாங்கலாம். ஏன்னா இதில் ப்ரைஸு கீழே வரவும் சான்சஸ் இருக்குது, ஆர் இதிலேருந்து மேலே போகவும் சான்சஸ் இருக்குது. ஸோ கீழே வரும் மேலே வரும், நீங்கள் பல்காக கொண்டு போயிட்டு ஒரு 200-300 ஷேர்ஸ் வாங்காமல் ஒரு 5, 2, 3 அப்படின்னு பொறுமையாக நீங்கள் வாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து ப்ரைஸை வந்து ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே வர முடியும். ஸோ அதனால் வந்து உங்களோட ப்ரைஸ் வந்து கண்ட்ரோல், அதாவது புக் வேல்யூக்கு கீழே இருக்கிற மாதிரியே நீங்கள் வச்சுட்டு இருக்கிறது நல்லது. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கனரா பேங்க். ஸோ கனரா பேங்கோட பிபிஇ ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5.24 இருக்குது. இதோட கரண்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $95, அதாவது $94.90 ட்ரேட் ஆகிருக்கு. அது $95 வச்சுக்கலாம். புக் வேல்யூ அப்படின்னு பார்த்திங்கன்னா $102 அப்படின்னு காமிக்குது. ஸோ அது மட்டும் கிடையாது, இதோட டிவிடெண்ட் ஈல்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.39%. அதாவது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கம்பேர் பண்ணும்போது இதோட டிவிடெண்ட் ஈல்டு வந்து கம்மி தான், பட் இதோட க்ரோத் பொட்டென்ஷியல் அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். கனரா பேங்க் வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பண்ணும்போது இன்னும் ஒரு டவுன் த லைன் 3 இயர்ஸில் தெர் இஸ் பாசிபிளி இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு 250க்கு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்வெஸ்டர் ஹோல்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து 62% ஒரு 63% வச்சுக்கலாம். எஃப்ஐஐ வந்து ஒரு 11%, டிஐஏ ரெண்டு பேருமே ஆல்மோஸ்ட் சேம் 11 to 12% வச்சுருக்காங்க. பப்ளிக் பார்த்திங்கன்னா ஒரு 14%. ஸோ கவர்மெண்ட் வந்து எந்த ஹோல்டிங் இல்லை, ஏன்னா ப்ரொமோட்டரே வந்து கவர்மெண்ட் தான். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நாட்கோ ஃபார்மா. ஸோ நாட்கோ ஃபார்மோட பிபிஇ ரேஷியோ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 12.2, கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $1328. புக் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $400 புக் வேல்யூ இருக்குது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு 3 மடங்கு அதிக ப்ரைஸில் தான் இருக்குது. ஆனால் பிபிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 12.2, செக்டாரை விட கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் மோர் தேன் ஹாஃப் வந்து கம்மியாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இது நல்ல ஒரு பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மா கம்பெனி அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். இப்போ இன்வெஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்கிட்ட 50% பக்கம் இருக்குது. எஃப்ஐஐ வந்து ஒரு 18%, டிஐ ஒரு 6% வந்து பப்ளிக் வந்து ஒரு 27% வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து நல்ல க்ரோ ஆகக்கூடிய ஸ்டாக். இது ஒரு டாப் 50 க்ரோத் ஸ்டாக்னே நாம் வந்து இதை சொல்லலாம். இப்போ இதில் டிவிடெண்ட் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுலேயும் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. டிவிடெண்ட் அந்தளவுக்கு கொடுக்கல, ஏன்னா இந்த க்ரோத் ஸ்டாக்காக இருக்கிறனால டிவிடெண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதோட டிவிடெண்ட் ஈல்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.72% டிவிடெண்ட் ஈல்டாக கொடுக்குறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கர்நாடகா பேங்க். ஸோ கர்நாடகா பேங்க்கோட பிபிஇ ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5.33. கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் வந்து 182. இதோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 288, அதாவது கிட்டத்தட்ட மோர் தேன் $106 வந்து கம்மியான ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து நல்ல ஒரு பெட்டர் சான்ஸ் இந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது. டிவிடெண்ட் ஈல்டு பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் ஈல்டும் நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட 3% வந்து டிவிடெண்ட் ஈல்டை கொடுக்குறாங்க. அண்ட் ஃபேஸ் வேல்யூ $10 தான் இன்னும் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய, பேங்கிங் செக்டர்லேயே நல்ல பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய ஸ்டாக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்வெஸ்டர் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ வந்து ஒரு 11.2
சதவீதம் வச்சுருக்காங்க. டிஐஏ 20%, பப்ளிக் வந்து கிட்டத்தட்ட 68% வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது சவுத் இண்டியன் பேங்க். ஸோ சவுத் இண்டியன் பேங்க்கோட பிபிஇ ரேஷியோ 5.52. கரண்ட்டாக ட்ரேட் ஆகக்கூடிய ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூபாயில் 27 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. புக் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $34 பக்கம், அரௌண்ட் $34 பக்கம் புக் வேல்யூவாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு $6-7 பக்கம் கம்மியாகவே, புக் வேல்யூக்கு கம்மியாகவே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. டிவிடன் ஈல்டுன்னு பார்த்தீங்கன்னா டிவிடன் ஈல்டும் நல்லா கொடுக்குறாங்க. 1.14% டிவிடன் ஈல்ட் ஒரு கன்சிடரபிள் ப்ரைஸில் இருக்குது. நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடிய பேங்க் தான் இது. பேங்கிங் செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பேங்க்னு தான் நான் சொல்லுவேன். கர்நாடகா பேங்க் மாதிரியே எஃப்ஐஐ வந்து இதில் பார்த்தீங்கன்னா 11.4% வச்சுருக்காங்க. டிஏஇ 7% வச்சுருக்காங்க. பப்ளிக் கிட்ட மட்டும் 81% இந்த ஸ்டாக் வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 5 ஸ்டாக்ஸை பார்த்துருக்கோம். அதாவது இந்தியன் ஆயில் கார்பரேஷன், கனரா பேங்க், நாட்கோ ஃபார்மா, கர்நாடகா பேங்க், சவுத் இண்டியன் பேங்க். இது ஸோ இந்த ஸ்டாக்ஸை வந்து வாங்கக்கூடிய ப்ரைஸில் இருக்குது, நல்ல ப்ரைஸில் இருக்குது. ஆனால் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தடவை இதை பற்றி நல்லா டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் வந்து சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ இது வந்து என்னுடைய அட்வைஸ் மட்டுமே. நான் இந்த கம்பெனிஸ்லாம் ஹோல்ட் பண்ணியிருக்கேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், என்கிட்ட கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்குது. நான் இன்னுமே இதை கன்சிடர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பட் நீங்கள் கன்சிடர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு சரியாக இருக்கான்னு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர், செபி அப்ரூவ்டு ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக இந்த கம்பெனிஸ்லாம் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சர்க்குலேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.